உழைப்பின் மதிப்பு. ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். எதையும் அவனது பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள் செய்து தருவார்கள் என்று எதிர்பார்ப்பான். ஏன் உழைக்க வேண்டும், பிறர் செய்யட்டும் என்று அவன் எண்ணினான். ஒரு நாள் அவனது தந்தை அவனை அழைத்து ஒரு சிறிய தோட்டத்தை காட்டி, ரவி, இந்த மண் உன் சொந்தது. இதில் உழைத்து பயிர் வளர்த்தால் அது உனக்கே சொந்தமாக இருக்கும் என்றார். ரவி சிரித்து, அதற்கு நேரமில்லை, அப்பா என்று கூறினான். அதற்குப் பிறகு அவனது தந்தை அவனுக்கு ஒரு சின்ன போட்டி வைத்தார். நீ ஒரு வாரம் உழைத்தால் நான் உனக்கு ஒரு பரிசு தருவேன் என்றார். பரிசை எதிர்பார்த்த ரவி மெல்ல தோட்டத்தில் வேலை செய்யத் தொடங்கினான். முதலில் மண் உழுவதும் விதை இடுவதும் கடினமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ரவி உழைத்துக் கொண்டே இருந்தான். ஒரு வாரத்திற்குப் பிறகு அவன் தோட்டத்தில் பசுமை முளைத்தது. அவன் இதைக் கண்டு மகிழ்ந்தான். அவனது தந்தை பரிசாக ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதில் உழைப்பின் பயன் என்ற தலைப்பில் இருந்தது. ரவி அந்த புத்தகத்தை படித்தவுடன், உழைப்பின் மதிப்பு என்னவென்று நான் இன்று உணர்ந்தேன். உழைத்தால் மட்டுமே நமக்கு நம்பிக்கையும் வெற்றியும் கிடைக்கும் என்றான். கதை நற்சிந்தனை. உழைப்பு வாழ்க்கையின் அடிப்படை. நாம் கடினமாக உழைத்தால் மட்டுமே நம் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். சோம்பேறித்தனத்தை விட உழைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும்.